இல்ல உங்க 2 பேத்துல யார்ட்டா ரேஷன் கார்டாவது இருக்கா? இல்ல எங்க தங்கி இருக்கீங்கிறதுக்கு அத்தாட்சி எதுவும் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு உங்க கல்யாணத்துக்கு சாட்சியா கையெழுத்து போட 3 பேரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க உங்க கல்யாணத்தை பதிவு பண்ணி கொடுப்போம். இதுதான் கவர்மெண்டோட ரூல்ஸ். இதுக்கான செலவு வெறும் 5 ரூபாய் தான். இதுதான் அந்த ஃபார்ம். என்ன சொல்றீங்க? அதனால ரூல்ஸ் பேசி பயமுறுத்திருப்பானே. பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். ஒன்னு ரெண்டு குறைச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. தம்பி என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல ஸ்டீபா. டேய் என்னடா பண்ணலாம்? டேய் நீ இப்ப கல்யாணம் பண்ணணும்னா உங்களுக்கு அட்ரஸ் வேணும். முதல்ல வாடகை விடு, அப்ப வாங்க. 10 மாசம் அட்வான்ஸ், மாசம் 3000 ரூபாய் வாடகை, தண்ணிக்கு தனியா பணம் கட்டிடணும். ஆனா ரசீதெல்லாம் தரமாட்டோம். என்ன பாக்கலாமா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல மாப்ள. சரிப்பா, வேற விடு பாப்போம். மாசம் வாடகை 2000 ரூபாய், 10 மாசம் அட்வான்ஸ். உப்பு தண்ணி தான் இருக்கு, நல்ல தண்ணி குளம் இருக்கு, ஆனா வராது. லாரியில தான் பிடிக்கணும். குடம் 3 ரூபா. ஆமா, நீங்க எத்தனை பேரு? உங்க 2 பேருக்குப்பா? பேச்சுலர்ஸா? இல்ல சார், வீடு எனக்கு இல்ல, அவங்க 2 பேருக்கு. ஓ அவங்களுக்கா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? இல்ல சார், இனிமேதான் கல்யாணம் பண்ணி. ஏன்பா, ஒண்ணு பேச்சுலர்ஸ் கேளு, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேளு. இப்படி 2 கேட்டாங்களே, கேட்டா என்ன அர்த்தம்? நாங்க என்ன லாஜா நடத்துறோம் இங்க? கிளம்பு கிளம்புங்க. என்ன ஐயா, கிளம்பு. சார் சார், நீ என்ன சொன்னாலும் வீடு கிடையாது. கிளம்பு கிளம்பு. என்னது சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு வந்த மாதிரி தெரியுது. ஏய் எங்கடா வீடு? இல்லனே, கலசரில் போறனால அடியால தெரிய மாட்டேங்குது. அப்ப ஏரோப்ளேன் போகணுன்ற? அது இல்லனே, நடந்து போனா அடியால கண்டுபிடிச்சிருக்கேன். ஏய் முதல்ல இங்கிட்டு தாண்டா வந்தான். அப்படியா? தள்ளுங்க தள்ளுங்க. எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஒரு 1300 தாண்டா இருக்கு. இத வச்சு மெட்ராஸ்ல எப்படா வீடு பாக்குறது? நான் தான் சொன்னல, பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு. கேட்டியா? உங்க வீட்டு ட்ரெஸ் கூட போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டு யூனிஃபார்மையும் கடையில மாத்திட்டு வர சொன்னல. லூசு பாரு, இப்ப யார் சிரமப்படுறாங்கன்னு. பேசாம வா. அண்ணே பொண்ணு கொடுதுனே. வண்டி ஒரு மணி பாரு. ஏய் போயிட்டு சீக்கிரம் வரும். டேய் முடிச்சுட்டா வந்துருவோம்ல, அதை வச்சு என்ன பெட்ரோல் தயாரிக்க போறோம்? டுபுக்கு ஐசு எந்திரிப்பா, எந்திரிங்கிறோம்ல. என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. போ. அடம் பிடிக்காம எந்திரி ஐசு. நடக்க முடியாதுங்கறல. ஐயோ விட முருகா, நடக்க முடியாது. சரி எந்திரி எந்திரி, தர்மத்தை பக்கம் வா ஐசு. டேய் ரோட்ல கொஞ்சம் குழாயிட்டு இருக்கீங்கடா, வாங்க வா. சாயங்காலம் வீடு வாங்கணும். வா கூப்பிடறான்ல. என்ன உன் ஃப்ரெண்டு இப்படி எல்லாம் பேசுறான்? ஆளும் மூஞ்சும் பாரு. கோய்க்காத ஐசு, நமக்காண்டி தானே அவன் அலையறான். என்னால முடியலன்னு தானே சொல்றேன். ஏன் என்னாச்சு? அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ என்னான்னு சொன்னா தானே புரிஞ்சுக்க முடியும். சொன்னா புரியாதுன்னு சொல்றல, அதெல்லாம் பொம்மைகளோட சிரமம். மாசம் 400 ரூபாய் வாடகைப்பா. 2 மாசத்து அட்வான்ஸ் கொடு. மத்தவங்கள மாதிரி 10 மாசத்து அட்வான்ஸ் கேட்கல. 2 பேரும் தாராளமா இருக்கும் வீடு. யாருக்கு வீடு? இவங்களுக்கு. கண்ணால ஆயிடுச்சாப்பா? இந்த பொண்ணு கழுத்துல தாலிய காணா? ஆக போகுது. என்னது கல்யாணம் ஆக போதா? முதல்ல இடத்த காலி பண்ணி போங்க. ஏமா கல்யாணம் நடத்தா வீடு கொடுப்பீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் உசுறு உசுரா காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னப்பா இந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறான்? டேய் ஏன்டா? ஏப்பா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு யாருப்பா வீடு விடுவாங்க? நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? எங்களுக்கு ஏன் வீடு தர மாட்டேங்கிறாங்க? ரொம்ப பேசாத. முதல்ல பொண்ணு கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வா, அப்புறம் வீடு உள்ளனா என்னன்னு கேளு. இப்ப போ. என்ன பாக்குற? போய்கினே இரு, போ போ. காலையில இருந்து சுத்தம் கொடுக்குறீங்க. பச்சை புள்ளி போட்டு அடிக்கிறதா வேணா? யாரு இவனா பச்சை புள்ள? விட்டா நம்மள தூக்கி சாப்பிடுவானே. டேய் எருவிங்க, நாமளே மறக்கிறது இல்லையா? சின்ன பையன் தானே, மறந்துட்டேன். ஏன் தம்பி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல, வீடு எங்க இருக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த. மேலே வீட காட்டிடுறேன். இவ்வளவு சுத்தல விட்டுருக்கானே நம்மள.
இவனா பின்னி இருக்கணும்னே ஏன் தம்பி இங்கதான் இருக்கிற வீடு? இந்த வாட்டி மட்டும் ஏமாத்தி பாரு. இந்த வீடு தானே? என்ன ஏத்தம் பாருனே, அடைச்ச விட காமிச்சிட்டு ஒரு ஏன் பெரிய மெக்கானிக் முருகன் வீடு தானே? ஆமாங்க, இந்த வீடு தாங்க. வீட்டுல வேற யாரும் இல்ல? அவங்க அம்மா பழனி யாத்திரைக்கு போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? இன்னைக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஏங்க என்ன வச்சீங்க? ஒண்ணும் இல்ல, அவங்க அம்மாவை பாக்கணும். கொஞ்சம் பொறுத்துக்க ஐசு. எப்படி நண்பன் வீடு பார்த்துருவான்? இனிமே விளக்கு வைக்கிற நேரம் வேற ஆச்சு. வீடு கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல. தீபா, லாட்ஜில் ஏதாவது ரூம் எடுத்துடலாமாடா? போடாங்க, பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டா ஆறு கிடத்தனமா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் எப்படியாவது சமாளிச்சிட்டோம்னா நாளைக்கு எப்படியாவது வீடு பிடிச்சிடலாம். மாப்ள ஒண்ணு பண்றியா? 2 பேரும் நேர தேவி தியேட்டர் போங்க. ஃபர்ஸ்ட் ஷோ படம் பாருங்க. ஒரு 9:30 மணி ஆயிடும். அப்படியே செகண்ட் ஷோ பாருங்க. மணியும் 12:30 ஆயிடும். வெளியே பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் ஏறி திண்டிவனம் போயிருங்க. ஒரு 3:30 ஆயிடும். மறுபடியும் பஸ் ஏறி இங்க வாங்க. விடிஞ்சிரும். காலையில முடிச்சதுல வந்து நில்லுங்க. நான் வந்து உங்களை பாக்குறேன். ஏன்னா சமாளிச்சிருவாடா? சமாளிச்சிருவல மாப்ள? சரி, ஓகே இல்ல? பாத்து நாளைக்கு எப்படி வீடு பிடிச்சிடலாம். போலாமா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இல்லம்மா, படிச்சிருக்கியா? போட படிச்சு பாத்தியா? பொம்பளைங்க மாத்திரம் மட்டும் என்ன பண்றா? எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கிற. மூஞ்ச பாரு. என்னத்த மச்சு மச்சு பாக்குற? காஸ்மாலா பாந்தாண்ட வந்துட்டானுங்க. நோக்க தொங்க போட்டுக்கின காஸ்மாலா ஸ்பாய் அந்த பக்கம் வந்துட்டானுங்க பாரு. மூஞ்ச பாரு. வாட்ச்மேன், வாட்ச்மேன். என்ன ஐசு, உங்க வீட்டை நினைச்சு அழுவுறியா? இல்ல, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன். உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன்னிறப்பேன். கண்மணியே, கண்மணியே,
கண்ணீர் துளிகளை கண்கள் தாங்கும் கண்மணி காதலின் நெஞ்சம்தான் தாங்கிடுமா கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்றுதான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா மின்சார கம்பிகள் மீதும் மைனாக்கள் கூடு கட்டும் நம் காதல் தடைகளை தாண்டும் வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை வரும் காலம் காயம் மாற்றும் நில ஒளியை மட்டும் நம்பி இலையெல்லாம் வாழ்வதில்லை மின்மினியும் மொழி கொடுக்கும் தந்தையும் தாயையும் தாண்டி வந்தாய் தோழியை இரண்டுமாய் என்றுமே நான் இருப்பேன் தோளிலே நீயுமே சாயும் போது எதிர்வரும் துயரங்கள் அனைத்தையும் நான் எதிர்ப்பேன் வெந்நீரில் நீ குளிக்க விறகாகி தீ குளிப்பேன் உதிரத்தில் உன்னை கலப்பே விழி மூடும் போதும் உன்னை பிரியாமல் நான் இருப்பேன் கனவுக்குள் காவல் இருப்பேன் நான் என்றால் நானே இல்லை நீதானே நானாயா நீ அழுதால் நான் துடிப்பேன் உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முள் இறப்பேன் கண்மணியே கண்மணியே அழுவதே கண்மணியே வழித்துணை நான் மாப்பிள வாங்க ரெண்டு தேத்தியாச்சு என்னடா மாப்பிள டயர்ட் ஆயிட்டீங்களா சரி வாங்க வந்து வண்டியில இருங்க என்னடா பாக்குறீங்க உங்களுக்கு நீ கல்யாணம் வாங்க வந்து வண்டியில இருங்க எங்க போன அந்த பையன் ஆ? எல்லாம் வச்சது வச்ச மாதிரியே இருக்கு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல போல எங்க போய் தொலைஞ்சா எங்க உன் போய யார் நீங்க என்ன மொபைல் எங்க பண்ணிட்டு ஒளிச்சு வச்சிருக்க நானே பையனை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமா நீங்க எல்லாம் யாரு எதுக்காக கேக்குறீங்க இந்தா, திரும்ப திரும்ப பொய் சொல்லாத ஒரு இழுப்பு இழுத்த மண்டை கிட்ட செதறி போயிரும் இல்ல சுவாமி நெசமாலுமே ஒண்ணும் தெரியாது நேத்திக்கு கோயிலுக்கு போனவ இப்பதே வாரு உன் போய எப்படி பெரிய காரியம் பண்ணிருக்கேன் ஐயோ என் பையன் ரொம்ப நல்லவங்க அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது எவ்வளவு பெரிய ஆளு எங்க வீட்டு பிள்ளைய கடத்திட்டு போயிருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் கடவுளே முருகா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஒழுங்கா உண்மையை சொல்லிடு உன் பையனோட கூட்டாளிங்க ஆறாரு இல்ல சுவாமி நெசமாலுமே ஒண்ணும் தெரியாது பொய் சொல்லாத ஏய் நிப்பாட்டுங்கடா நிப்பாட்டுங்க இந்தாமா இங்க வா ஐயா இதுல யாருமா உமாவன் இதாங்க என் பையன் இவன் அது அவன் சிநேகிதங்க இவன் எங்க இருக்கான் எங்கயோ வெளியூர்ல இருக்கானா எனக்கு தெரியாதுங்க
மாப்பிள்ள இறங்கு. இந்தாப்பா. கடை இந்நேரம் திறந்துட்டாங்க. வா மாப்பிள்ள வாங்க. எஸ், கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணணும். வாங்க. சாரி சார், ஜென்ட்ஸ் நாட் அலவுட். போ. வாமா. இது எவ்வளவு ஆகும்? 400 ஆகும். சரி. இது மாப்பிள்ளைக்கு அலங்காரம்? That's in the next shop. சரி, வந்து கொடுங்க. No problem. வா. தீபா, என்னடா இதெல்லாம்? டேய், கல்யாணம் ஆனா வீடு தரானாங்கல்ல, கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, பேசாம வா. ஆயிரத்தி 1950, 900, 800, 700. இதுக்கும் குறைஞ்சி இன்னும் ரேட்டை குறைச்சா கோவம் தான் வாங்கலாம். காலையில போனியும் வாங்குற. இல்லைங்கய்யா, எனக்கு தெரியாது. ஆமா, கையில எவ்வளவுதான் வச்சிருக்கா? கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. தாலி தங்கத்துல தான் கட்டணுமா? மஞ்சள் கையிலயே கலங்க வச்சு கட்டு, அது போதும். எங்க கிடைக்கும்? பலசர கடையில போய் கேளு, கிடைக்கும். சரி. கல்யாணம் உனக்கா? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு. ரொம்ப நன்றிங்க. மாலை ரெடியாப்பா? ரெடி சார். சீக்கிரம் இதாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணது சார். இந்தாங்க. இந்தா. வாங்க போலாம். ஓம் விநாயகாய நமகா. ஓம் ஓம் விக்னராஜாய நமகா. ஓம். இப்ப நம்ம எங்கடா போறோம்? கொஞ்சம் பேசாமப்பா. மாப்பிள்ள, முதல்ல அந்த புள்ள கழுத்த தாலியாக. இங்க வா. மாப்பிள்ள வாடா. சீக்கிரம் வாங்க. மாப்பிள்ள இங்கிட்டு வாடா. மா இங்க இல்லம்மா. இந்த அப்படி அந்த புள்ள கழுத்த தாலியை கட்டு. கட்டுறா. கல்யாணம் ஆச்சுன்னா வீடு தரேன்னு சொன்னாங்கல்ல, கட்டுறா. கட்டு தீபா, கட்டுறா. கட்டு. Hey, Rahul, see that? Marriage is going on. சரி போலாம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. எங்க பண்ற கூத்த? ஸ்டீஃபன், என்னடா இது? யாருடா இவங்க? நடு ரோட்ல வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்டு முருகன். ஒரு பிரச்சனை, ஊர்ல இருந்து 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க. இந்த விஷயத்தை ஏன்டா எங்கள்கிட்ட சொல்லல? இல்ல, உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல, அதனாலதான். புடக்கு இருக்கு பேல, இதெல்லாம் தொந்தரவா? நாங்கெல்லாம் இருக்கும்போது எதுக்கிட்ட அனாதைட்ட நடு ரோட்ல நிக்க வச்சிருக்க? கிளம்பு. பிரதர் வாங்க, சிஸ்டர் வாங்க, வாங்க போலாம். ஆட்டோ, ஏய் ஆட்டோ. ஹலோ, வாட்ஸ் வந்து மென்ஷனா? போன சேகத்தை கொடுங்க.
அப்படியா? நாங்க அங்க வரதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கணும். ஏய் ஸ்டீவன் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிட்டு வரான்டா. அவனுக்கு நம்ம தான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும். நானும் போடணும்ல. இந்தா பெருசு போட்டு வை. நல்லா நல்லா மாமி மிஸ் மூட்டை பூச்சி வாழமண்டி சைக்கிள் ரிஷா ரோட்டு கட்ட இட்லி பட்ட ஐயராத்து எக்காத்துலதா ஹார்மோனியம் ரே 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 க க க மாமா பதனி புள்ளையார போல வரும் பேச்சுலர்ஸ்க்கு திருமலைக்கேரி கூண்டு போல இங்க 30 ரூமு அந்த 30லும் 3 மாமே. புறா கூண்டு போல இங்க 30 ரூமு அந்த 30லும் 3 மாமே. மக்காச்சோளம் போல நாங்க ஒட்டி வாழுறோம். இந்த மாநகரில் கனவு கோட்டை கட்டி வாழுறோம். கதவில்ல கழிவறைக்கு பக்கெட்டு காவல் மச்சி ஆச்சாரு அடுத்தாடு உடனே தவறு. கடவில்ல கழிவறைக்கு பக்கெட்டு காவல் மச்சி ஆச்சாரு அடுத்தாடு உடனே தவறு. கையில பை கழுத்துல டை கையில பை கழுத்துல டை வாயில பொய் செயல் சிறப்புக்கெல்லாம் வெப்பே காட்டும் மேன்சனு கையின் கையில பை கழுத்தில டை வாயில பொய் செயல் சிறப்புக்கெல்லாம் வெப்பே காட்டும் மேன்சனு கையின் நீ கிளாஸ்மேட்டா இல்ல கிளாஸ்மேட்டா நீ கிளாஸ்மேட்டா மூட்டை கட்டுடா இங்கு 1ஆம் தேதி ரெண்டு தந்தாரும் மேட்டுடா. புறா கூண்டு போல இங்க 30 ரூமு அந்த 30லும் 3 மாமே. மக்காச்சோளம் போல நாங்க ஒட்டி வாழுறோம். இந்த மாநகரில் கனவு கோட்டை கட்டி வாழுறோம். நம்பர் ரூம் சீட்டு ரூமுங்க அது பணக்கார ஏழையின் கூட்டு ரூமுங்க. பில்ட கிங்ஸ் புக விட்டு தூள் கலப்புங்க. மாச கடைசியில காஜா பீடி துண்டு தானுங்க. பாபநாச அருவியில குடிச்ச உடம்புங்க. நீங்க பாதி பகிர் தண்ணியில முகத்தை கழுவுங்க. பர்மடாச போட்டு வரும் பெருசு பாருங்க. இவரு டை அடிச்சு டாவடிக்கும் பேச்சுலருங்க. ஓட்டக்கட்டி 1/2 டீ கிளாஸ் மேன்ஷனோட டெய்லி லைஃப்ங்க. ஒரு நாள் ஐஸ்வர்யா மறுநாள் சுஷ்மிதா கனவுல தான் எங்க வைஃபுங்க. இந்த சேவல் பண்ண பல ஆள பார்த்த இடங்கோ அட ஆனாலும் ஒத்துமையா வாழும் இடங்கோ.
பல ஊரு பல பாஷை இங்க இருக்குங்க வயது பசி மட்டும் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்குங்க தலைவலிச்சா ஜுரம் வந்தா நெஞ்ச நெகிழுங்க உடனே துளிச்சு போய் மேன்ஷன் எல்லாம் மருந்து கொடுக்குங்க பெத்த முகம் வளர்த்த முகம் மறந்து போச்சுங்க பாசமணி பரிசு போட்டோவில் மறைஞ்சு போச்சுங்க அத்த பையன் மாம மரபு இல்லைங்க ஆனாலும் நாங்க எல்லாம் மாம வச்சாங்க காதலுக்கு தாஜ்மஹால் ஷாஜஹான் கட்டி வச்சா நாங்க கூட கட்டுவோங்க எங்களை தான் நம்பி வந்தா எங்க உயிர் போனாலும் ஒன்னாக சேர்த்து வைப்போங்க இந்த சேவல் பண்ண ஒத்துமைக்கு சிறந்த இடங்க நாங்க காதலரை சேர்த்து வைக்கும் பேச்சுலருங்க வாங்க ரவி. வணக்கம் கஜா. நான் சொன்னேன் மெக்கானிக் வேலை அது இவருக்கு தான். நீங்க சொன்னா சரி ரவி. இந்த ட்ரெஸ்ல எப்படி வேலை செய்வீங்க? ஒர்க் ஷாப் ட்ரெஸ் இருக்கு. இருக்கா? அப்ப வேலையை பாருங்க. இந்த பையன் இங்க தானே சார் வேலை பாக்குறான்? இந்த பையன் இங்க வேலை பார்க்கலையே. இல்ல சார், அட்ரஸ் போட்டோல அட்ரஸ் இதான் போட்டிருக்கு, அதான். ஆமா சார், நான் இவனை எங்கேயும் பாத்துருக்கேனே. இவன் நம்ம கடைக்கு வெளியில பிளாட்ஃபாரத்துல கடைக்கு முன்னால இங்க. ஆமா, நம்ம கடைக்கு வெளியில பிளாட்ஃபார்ம்ல. ஆமா, வெளியே பாருங்க. சரிங்க சார், வாங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வரேன். இது எவ்வளவுங்க? 10 ரூபாமா. இது இல்ல அதுவா? அது 15 ரூபாமா. கற்காதுல்ல? இல்ல அதெல்லாம் கற்காது. இது எடுத்துக்கோங்க, இது நல்லா இருக்கும். இது அந்த கிரீன் கலரா? ஏன்பா தம்பி, இங்க ஸ்டீபனோட கடை இதுதாங்க. எங்களை பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்கான். யாரோ அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா. இப்ப வந்துருவான், வெயிட் பண்ணுங்க. ஆமா, நீங்க யாரு? அவங்க ஊருக்காரங்களா? இது எவ்வளவுங்க? 10 ரூபாங்க. இது எடுத்தாலும் 10 ரூபா தாங்க. ஒவ்வொருத்தர் லைன்ல வாங்கம்மா. என்னமா சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க? என்னம்மா நீ தண்ணி கூட தூக்க தெரியாத பொண்ணா இருக்கிறியம்மா. ஏமா அப்பாவி பொண்ணா இருக்கிறியா? இது கூட தெரியாதா உனக்கு? பழக்கம் இல்லம்மா. எங்க கொண்டு வச்சிருக்காங்க? என்ன ஒண்ணுமே தெரியல. ஒன்னும் ஆகுதுடா, பேசுங்க. அண்ணே, அங்க ஒருத்தன் வரேன், அவனும் பாருங்க. பாருங்களேன். கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கப்பா. சரிங்கண்ணே, நான் கூட்டு போய் காட்டுறேன், வாங்க. அழுக்கா. தம்பி எழுந்துருங்க. போதும், அண்ணன் வேலையை பாத்துக்கிறேன். புது கல்யாணம் பண்ணிருக்கீங்க, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த பணத்தை செலவு வச்சுங்க, போயிட்டு வாங்க. சரிண்ணே. நாளைக்கு வந்துடுறேண்ணே. ஐயோ, சித்தப்பா, சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? என்கிட்ட சொல்லிக்காம இப்படி பண்ணிட்டியா அத்தா? இல்ல சித்தப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் சொன்ன உங்க அப்பா கேப்பார்ல. உன்னை காணாம அவட்டு பேரும் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம காத்துக்கிட்டு இருக்காங்க அத்தா, காத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் வாங்க, நல்லபடியா எல்லாத்தையும் அங்க பண்ணிக்கலாம். எங்க அந்த பையன்? வேலைக்கு போயிருக்காரு சித்தப்பா.
டே மாப்ள என்னடா இங்க நிக்கிற? உள்ள வாடா. ஐஸ்வர்யா சித்தப்பா வந்திருக்காரு. யாரு? உள்ள போய் பார். ஏன் தம்பி அங்க இருக்குள்ளே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? என்ன பிள்ளைகள போங்க, எதை பயந்து செய்யணுமோ அதுக்கு பயப்படுறது இல்ல, எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படுறது. சரி சரி, அந்த பிள்ளைகிட்ட பேசிருக்கிறேன். அம்பிட்டு பேர் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. மேப்படி என்ன செய்யணுமோ அங்கன வச்சு செஞ்சுக்கலாம். உள்ள போய் பேசிவிட்டு சட்டுப்புட்டு கிளம்பி வாங்க. தம்பி ஸ்டீபா. அண்ணே என்னங்க எங்க நான் தான் சொன்னல தாலி கட்ட நம்மள ஏத்துப்பாங்கன்னு. எங்க சித்தப்பா சொன்னா எங்க அப்பா சரின்னு சொல்லிடுவாரு. என்ன பார்க்காம அங்க யாரும் சாப்பிடாம இருக்காங்களா? வாங்க போலாம். யோசிக்காதீங்க, நம்ம மேல யாருக்கும் கோவம் இல்லையா? வாங்க, நான் தான் சொல்றேன்ல, வாங்க. வீட்டுக்காரமா, வீட்டுக்காரமா. ரொம்ப நன்றிமா, இதை என்னைக்கு மறக்க மாட்டோம். உங்க பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிட்டீங்க. சரி நாங்க கிளம்புறோமா. நல்ல புள்ளிங்க, சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அதுங்களை மன்னிச்சு நல்லபடியா வச்சுருங்க. போயிட்டு வாங்க. ஆகட்டுமா, புறப்படுறோம். வரமா. வரமா. சரிப்பா, அசாத்தி போயிட்டு வாமா. ரொம்ப நல்லபடியா முடிச்சு வச்சிட்டியா? நல்லது, போயிட்டு வரோம் தம்பி. சரிங்க மாப்பிள்ள, பத்திரண்டா. எதையும் யோசிக்க வேணும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வர மாப்பிள்ள. சரி அண்ணே, வரேனே. சரிப்பா, பத்திரம். எங்கடா போனாங்க அவங்க? கடைக்கு 3 சொன்னாங்கண்ணே. இந்த நிக்கிறாங்க பாருங்கண்ணே. டேய் டேய் வாங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? வாங்கடா. சும்மா டீ சாப்பிட்டுட்டு இருந்தா. தெரியுது தெரியுது, ஏறுங்க. இருங்கடா, ஏறுங்க ஏறுங்க. அண்ணே வந்துட்டே இருக்கோம். ஆமாண்ணே, எல்லாரும் தான். சரிண்ணே. இல்ல பாண்டி, அந்த டேப்பை போடு. என்னடா நோண்டிக்கிட்டு இருக்க? கேசட் சிக்குதுண்ணே. ஆமத்தே, ரோட்டை பார்த்து ஓட்டு. ஒன்ன உருப்படியே வச்சுக்க தெரியாது. என்ன ஒன்னும் பேசாம வரீங்க? புதுசா கல்யாணம் சொல்றீங்க, ஏதாவது பேசி கீசி சிரிச்சிட்டு வாங்க. அப்படியே கலகலன்னு வந்தா தானே நல்லா இருக்கும். சரிதான், நான் தான் பேசணும் போல. ஐசே, நீ என்ன படிச்சிட்டு இருக்க? +2 சித்தப்பா. அது இல்லத்தா, இத படிச்சு முடிச்சிட்டு வேற ஏதாவது படிக்கணும். நீ ஐஐடில பிடெக். நமக்கு தான் ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தம்பி, நீ எப்படி படிச்சிருக்க? 4ஆம் வகுப்புங்க. அதுக்கு மேல வீட்டுல படிக்க வைக்க வசதி இல்லைங்க. ஐசே, அண்ணன் இப்ப கூட உன் பேர்ல ஒரு தோட்டம் ஒண்ணு வாங்கியிருக்காரு. ஏண்டா எல்லாம் சேர்த்தா இந்த புள்ள பேர்ல ஒரு 10-11 கோடி தராது? அதுக்கு மேலே வருமனே. ஏன் தம்பி, மாசம் உனக்கு எம்பிட்டு வருமானம் வரும்? மாசம் 2,000 to 2,500 ரூபாய் கிட்ட வருதுங்க. தனியா கடை வச்சா 5,000 ரூபாய்க்கு மேல வருங்க. தம்பி, நீங்க என்ன ஆளுங்க? தம்பி, என்ன ஆளுங்கன்னு கேட்டேன். புரியலையா? என்ன ஜாதி? மனுஷ சாதி. அது தெளிது. மனுஷனா மனுஷன், மிருகனா மிருகண்டு. மிருகத்திலையும் ஜாதி இருக்கு தெரியும்ல. சிங்கமும் மிருகம்தான், புலியும் மிருகம்தான், கழுதையும் மிருகம்தான். மனுஷன்ல நீ யாரு? சிங்கமா?
புலியா நாயா பண்ணியா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு புலமையிலே கை வைப்ப? உக்கால சிங்கண்டா நாங்க சிங்கண்டா அனாத கண்டாளி பிள்ளை. ஏய், ஜாதிக்காக ஒத்த கையெழுந்தோட நானு என்ன நெஞ்செடுத்தா எங்க வீட்டு புலமையிலே கை வைப்ப? இப்ப காமி உன் கோவத்தை. ஆத்தா, உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காடா இப்படி வளர்த்தேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனேடா. அதுக்கு நீ கொடுத்த தண்டனையா ஊரே இதை பார்த்து காரி துப்ப வச்சுட்டியே, என்ன தலைகுடிய வச்சுட்டியே. பஞ்சாயத்து பேசுவானே என் மகன், அவளதான் தலைகுடி வச்சுட்டாளே நீ பாவி மகளே. வேணாம்டா, அவளை வெட்டி கொள்றா ராஜேந்திரா. வேணாமே வேணாம்டா, ஏன் நீ பாதி வெட்டி கொள்ளுங்க. ஏண்டா ஈன ஜாதி நாய் பயலே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மனசை நீ கிடைச்சிருப்ப. உன சிறைக்கு சிந்தாபனப்படுத்த பாராப்ப. என்ன சொன்னால கேக்குறப்பா. அத்தியரி அந்த தாலிய, அத்தியரி அந்த ஈழப்பை கட்ட தாலி உன் கழுத்துல இருக்க கூடாது. அத்தியரி அத்தியரி அந்த தாலிய சொல்றத செய்ய முடியாது. முடியாதா? அந்த ஈழப்பை கட்ட தாலி உன் கழுத்துல இருக்க கூடாது. அத்தியரி முடியாது. முடியாதா? சாக வேண்டாம், உசுரோட இருக்கணும்.
ஏம்பல ஆஸ்பத்திரி சீட் எடுத்துட்டீல்ல? எடுத்துட்டேங்க. என்னப்பா என்ன யாரு?
எல்லாத்தவ மனசு காதலிச்சு கழிச்சு பாவி எல்லாத்தையும் மறந்துட்டு நான் மட்டும் நல்லா வாழ்ந்து என்னால இப்படி பைத்தியமா நிக்கிறானே மன்னிப்பு கிடையாது இந்த பல ஜென்மத்துக்கு மன்னிப்பு ஐஸ்வர்யா என் வெள்ளி கொடி முறுக்கி முருகையா வெத்தலையே குறியாட்டி என் வெள்ளி கொடியதரா என் கண்ணனி வீமர்மயன் கண்ணதரா என் தங்க கொடி முறுக்கி முருகையா தாமரையே கட்டி அட்டி